சங்கீதம் 115:1-2 வசனங்கள். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உங்க நாமத்திற்கே மகிமை வர பண்ணுங்கப்பா. எங்களுக்காக அல்லாட்டிலும் எங்களுக்காக இல்லாட்டினும் உங்க நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள்ப்பா. நாங்க அந்த நாமத்துக்கென்று ஒரு மகிமையை வர பண்ணி எங்களை விடுவித்து காப்பாத்துங்கப்பா. ஹல்லேலூயா சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்லுவானே. ஹல்லேலூயா. இப்படிதான் நம்ம ஜெபிக்கணும், தைரியமா கர்த்தர்ட்ட சொல்லணும். இந்த சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் தெய்வமே, இந்த போராட்டத்தில் இருக்கிறேன்ப்பா, இந்த வியாதியை பார்த்து, இந்த பலவீனத்தை பார்த்து என் சொந்தங்கள் கேட்கிறாங்க, எனக்கு இந்த இடத்துல எதுவும் இல்லை, என் பணம் இல்லை, என் கடன் பாரம், என் பிள்ளைங்க வாழ்க்கையில பிரச்சனை, அனுதினமும் என் சத்துருக்களை அவர்கள் தூஷிக்கிறத நான் கேட்கிறேன், என்ன செய்ய போறீங்க என்று நாம் சொல்லும்போது கர்த்தர் வைராக்கிய வாஞ்சையா எழும்பி வருகிறார். ஹல்லேலூயா. இப்படிதான் தாவீது சாதிச்சார், இப்படிதான் சொன்னார். உங்க நாமம் தூஷிக்கப்படுகுதுப்பா. நான் ஒரு சிக்கல்ல மாட்டும் போது, நான் தலை குனியும் போது, நான் வெக்கப்படும் போது, நான் தாமதப்படும் போது, நான் சிக்கல்ல நிற்கும் போது உங்க நாம தூஷிக்கப்படுது. ஆண்டவரே, நீங்க எப்படியாவது இந்த இக்கட்டிலிருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்து நிமித்தம் உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. என் நாமத்து நிமித்தம் விடுவிப்பேன். இதுதான் ரகசியம். ஏன்னா நம்முடைய கர்த்தர் வைராக்கியத்தை எப்படி போட்டிருக்கிறாரா? சால்வையாய் பிள்ளைகளுக்காக இந்த சேனைகளின் கர்த்தர் யுத்தம் செய்ய அவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முத காரியமா நம்ம தைரியமாய் போய் கேட்கணும், இந்த சூழ்நிலையில் இருக்கிற தெய்வம் என்று அவருக்கு தெரியப்படுத்தும் போது கர்த்தர் வருகிறார். பாருங்க, ரெண்டாவது எப்படின்னா, கர்த்தர்கிட்ட போகும்போது சூழ்நிலைகளை நம் நிதானித்தவர்களாய் போகும். கர்த்தர் அதை விரும்புகிறார். ரெண்டாவது, அவர் வைராக்கியத்தோடு நம்ம வாழ்க்கையில் செயல்படணும்னா சூழ்நிலைகளை நிதானித்தவர்களாய், ஏன் என் வாழ்க்கையில் இந்த போராட்டம், ஏன் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, ஏன் இந்த காரியத்தில் தடை, ஏன் இன்னும் இந்த சூழ்நிலை மாறலை, நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், எவ்வளவோ நான் கர்த்தரிடம் கேட்கிறேன், இன்னும் இந்த பிரச்சனை மாறலை, இன்னும் நான் எதிர்பார்த்த நன்மை வரலை, இன்னும் இந்த வியாதி சுகமாகலை, இன்னும் இந்த போராட்டம் என் வாழ்க்கையிலிருந்து போகலை, இன்னும் நான் நினைச்ச சக்சஸ் எனக்கு வரலை, எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கல, ஏன் என்று அந்த காரியத்தை கண்டுபிடித்தவர்களாக கர்த்தரிடம் நாம் போக வேண்டும். ஹல்லேலூயா. இதனால தான் அப்பா, இந்த பிரச்சனைனால தான்ப்பா என் வீட்டில் இந்த பிரச்சனை, என்னுடைய தவறான இந்த முடிவுனால தான்ப்பா இந்த பிரச்சனை, என்னுடைய அவசர முடிவுனால தான்ப்பா இந்த பிரச்சனை, நான் தேர்ந்தெடுத்த இந்த காரியத்தினால தான்ப்பா இந்த பிரச்சனை என்று நம்மை தாழ்த்தி, அப்பா இதுதான்ப்பா பிரச்சனை, இப்போ சத்ருவால உங்க நாமம் நிந்திக்கப்படுகிறது ராஜா என்று புரிந்தவர்களாய் அந்த பிரச்சனையை நம்ம கொண்டு போகும்போது ரெண்டாவதா கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எதுவுமே தெரியாம, என்னன்னே தெரிலப்பா, ஒரே புயல் காத்தா இருக்கு, என் வாழ்க்கையில் ஒரே கொந்தளிப்பா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு, என்னன்னே தெரியலன்னு கர்த்தர்கிட்ட போகாம, இதுதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. என் வீட்டில் நான் எடுத்த இந்த தவறான முடிவு, என்னுடைய தவறான இந்த பழக்க வழக்கங்கள், என்னுடைய தவறான இந்த ஐக்கியம், இதனால தான் என் வீட்டில் பிரச்சனை, இதை இப்போ நான் கொண்டு வந்து சொல்கிறேன் என்று போகும்போது கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்து நிமித்தம் நான் உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்களேன், 2 நாளாகமத்தில் அப்படி தான் சொல்கிறார். 2 நாளாகமம் 7வது அதிகாரத்தில் 13-14வது வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7வது அதிகாரத்தில் 13-14வது வசனம். நான் மழையில்லாத, கர்த்தர் சொல்லுகிறார், நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தின போது என்ன அப்படின்னா, தங்களுடைய தவறுகளை உணர்ந்து ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை முதல்ல நான் மன்னிச்சு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இதுதான் வெற்றியின் ரகசியம். ஹல்லேலூயா.
நம்ம என்ன பிரச்சனை என்று தெரிந்தவர்களாய் அவர் சமூகத்தில் போய் கேட்கும் போது அந்த நாமத்தின் நிமித்தம் அவர் சொல்றார், என்ன என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஹல்லேலூயா. அப்படிதான் போகணும். அப்பா, உங்க நாமம் தரிக்கப்பட்ட உங்களுடைய ஜனம்ப்பா, உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறேன் ராஜா. இதுதான்ப்பா என் வீட்டில் பிரச்சனை. ஏன்னா பழைய ஏற்பாடு முழுசு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு தேசத்தோடு அவர் பேசணும்னா பஞ்சத்தினாலே பேசுவார், மழையின் தாழ்ச்சியினாலே பேசுவார், வறட்சியினாலே பேசுவார். ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. உடனே என்ன செய்வார்? மழையை அடைச்சு போடுவார், பஞ்சத்தை வர வைப்பார், கொள்ளை நோய்களை வர வைப்பார். ஏன்னா சூழ்நிலை ஊடாய் கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அதை இனம் கண்டுபிடித்து, எதனால் என் வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை, எதனால் இந்த போராட்டம் என்று இனம் கண்டுபிடித்து அந்த சூழ்நிலையை அறிந்து அதை கொண்டு போய் அவர் பாதத்தில் வைக்கும்போது அதான் சொல்றாரு, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு என்ன செய்வேன்? சேமத்தை உண்டாக்கி தருவேன். ஹல்லேலூயா. அதனால நம்ம ரெண்டாவதா என்ன செய்யணும்னா நிதானிக்கிறவர்களாய் போகணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் சோதிக்கப்படுவதில்லைன்னு வேதம் சொல்லுது. அதனால நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன, என் வீட்டில் என்ன பிரச்சனை, இன்னும் நான் என்ன கர்த்தருக்கு இன்னும் நேராக எப்படி பரிசுத்தமாகணும், என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் என்ன காரியங்களை நான் செய்யணும், இன்னும் எனக்கு இந்த விஷயத்தில் இவ்வளோ தாமதம் இருக்கேன், இன்னும் கைகூடி வரலையே, இன்னும் நான் நினைச்சதை நடக்கலையே அப்படின்னா ஏதோ நமக்குள்ள ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையோடு கர்த்தர்கிட்ட போகும்போது சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தினால் அவர்களுக்கு சேமத்தை நான் உண்டாக்கி தருவேன். ஹல்லேலூயா. அதனால ரெண்டாவதா நம்ம எப்படி போகணும்னா அப்படி அந்த மாதிரி போகணும். அப்போதான் பாருங்களேன், சங்கீதம் 23 வசனம் அதைத்தான் சொல்லுது. சங்கீதம் 23 வசனம், அவர் பாருங்க, அப்படி நம்ம போய் நிற்கும் போது என்ன செய்யறாருன்னா, அவர் என் ஆத்துமாவை, எல்லாரும் கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே இந்த வார்த்தை, எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க, அவர் என், அப்படி நம்ம போய் அறிந்து நிதானித்து போய் நிற்கும் போது அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. என் ஆத்துமா தொய்ஞ்சு போயிருக்கு, என் ஆத்துமா பலவீனப்பட்டிருக்கு, என் ஆத்துமால ஒண்ணுமே இல்லை, வெளியே பார்க்க இருக்கேன் மனிதனா, ஆனால் என் ஆத்துமா வேதனையினால் நிறைந்து இருக்கிறதுன்னு நம்ம போகும்போது முதல் என்ன செய்யறாருன்னா அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளைகளுடைய ஆத்துமாவை நான் தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேற்றிட்டு அவர் சொல்றாரு, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில நடத்துவார். அதுக்கடுத்து வர ஆசீர்வாதங்களை பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பாத்திரம் என்னைக்குமே குன்றி போகாது, நிரம்பி வழிகிற பாத்திரமாய் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. ஆத்துமாவை தேற்றி அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் ஆத்துமா பாருங்க, அந்த இடத்துல சொல்றாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா. ஏன்னா ஆத்துமா வாழணும். ஹல்லேலூயா. ஆத்துமா பலனுள்ளதா இருந்தால் தான் நம் வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அப்ப அந்த ஆத்துமாவை தேற்றி அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம அவர்கிட்ட போகும்போது அந்த உத்தம நிதானிப்போடு போய் அவர் சமூகத்தில் இதுதான் பிரச்சனை என்று அவருக்கு சுட்டி காட்டும் போது கர்த்தர் நாமத்தின் நிமித்தம் சேமத்தை வர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நன்மை வர பண்ணுகிறார். மூன்றாவதாக இந்த வைராக்கியம் உள்ள தேவன், அவர் நாமத்தின் நிமித்தம் வைராக்கியமா இருக்கிற தேவன் என்ன செய்யறாருன்னா விரக்தியே இல்லாம பார்த்துக்கிற சொல்றார். நம்மள என்ன சொல்றாரு? விரக்தி. பாருங்களேன், பேதுரு மறுதளிச்சாரு, யூதாஸ் என்ன செஞ்சாரு? காட்டி கொடுத்தாரு. ஆனால் யூதாஸ் எதுக்குள்ள போனாருன்னா பேதுருவை போல மனம் கசந்து அழுகலை. சே, நான் அப்படி தப்பு பண்ணிட்டேனே என்று பேதுரு என்ன செஞ்சாருன்னா மனம் கசந்து அழுதான். ஆனால் யூதாஸோ விரக்திக்குள்ள போனார். விரக்தி, திருப்பி வர முடியல, கர்த்தர் என்ன மன்னிப்பான்னு வர முடியல, தற்கொலை பண்ணி என்னன்னா நாண்டு கொண்டு சேர்த்தான்.
அதனால தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை புயல் காற்று போன்ற சூழ்நிலைகள், போராட்டமான சூழ்நிலைகள், ஒரு விரக்திக்கு நேராக நம்ம நடத்துகிறது என்றால் அந்த இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்னா தேவனுடைய பாதத்துக்கு நேராக நம்ம ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில நடத்துகிற நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆத்மாவை தேற்றி நடத்துகிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அதனால தைரியமாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணும்னா அவர் சமூகத்தை நாடி நாம் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றார் சகரியா 9வது அதிகாரத்தில் 12-13 சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. அரண் என்பது அவருடைய சமூகம். ஹல்லேலூயா. விரக்தி இல்லாம எவ்வளவு சூழ்நிலை, எவ்வளவு நம்முடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைக்கு போனாலும் இந்த உலகம் சொல்லும் இனி அவ்வளவுதான் சொல்லும். கூட இருக்கிற நண்பர்கள் சொல்லுவாங்க இனி உன் வாழ்க்கையில் எழுச்சி இல்லை, இனி இந்த இதில் மேடேற முடியாது, இந்த பிரச்சனையில் உன்னால் மீண்டு வர முடியாது, இந்த வியாதியோட உன் வாழ்க்கை முடிஞ்சது என்று உலகம் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை நான் தருவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் நம்ம கர்த்தர் எப்படின்னா வைராக்கியத்தை சால்வையாய் போட்டிருக்கிறாரு. அவர் நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை ஒரு நாள் இந்த உலகத்துல மற்ற மனுஷனுக்கு முன்பாக நிந்தையும் அவமானமா வைக்கவே மாட்டாரு, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய ஆசை. அப்ப இந்த 3 காரியங்களை நாம் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில தலையிட்டு அவர் பொறுப்பெடுத்து சகலத்தையும் நன்மையின் பாதையில நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு. நீதிமொழிகள் 18:10 சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் எதிர்த்து ஓட மாட்டான், நீதிமான் விரக்தியில ஓட மாட்டான், அதை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக உள்ள ஓடுவான். நீதிமான் கர்த்தருடைய நாமத்துக்குள்ள என்ன செய்வான்? ஓடி சுகமாய் தஞ்சம் அடைவான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் நீதிமான்கள். ஹல்லேலூயா. நீதிமான்கள் நம்ம என்ன செய்யணும்னா விரக்தி அடையக்கூடாது, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படக்கூடாது, நமக்கு நேராக வருகிற புயல் காற்றை பார்த்து பயப்படக்கூடாது, உள்ள ஓடி சேருகிறவளாய் மாறணும். ஹல்லேலூயா. உள்ள ஓடி சேரும்போது கர்த்தர் நம் வாழ்க்கையில அர்த்தங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார், நம் வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், நம் வாழ்க்கையில மகிழ்ச்சியை தருகிறவராக இருக்கிறார். பாருங்களேன், ஒரே ஒரு வசனத்தை வாசி நாம் முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசி முடிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே பாருங்க, இந்த தான் சொல்றார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ பின்னிட்டு ஓடாமல், விரக்தியில பின்னிட்டு இந்த உலகத்தின் பக்கம் ஓடாமல், என் நாமத்தை மறுதலியாமல், என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும், எந்த நிந்தனைக்காரனோ, எந்த தூஷணைக்காரனோ, பரியாசக்காரனோ அதை யாரும் என்ன செய்ய முடியாது, பூட்டவே முடியாது. கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் நல்லவர். பாருங்க, என் நாமத்தை மறுதலியாமல், நீதிமான் அதற்குள்ள கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று நம்பி அதற்குள்ள ஓடும் போது அவன் சுகமாய் தங்கி இருப்பான். ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே, பின்னிட்டு ஓடாதீங்க, பயந்து ஓடாதீங்க, கர்த்தருடைய அரணுக்குள்ள வாங்க. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை வரும், இன்றைக்கே நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அதனால எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 17-19 படி அதை போய் வீட்டில் நல்லா வாசிங்க. கர்த்தர் நம்முடைய நாமத்துக்கு அபகீர்த்தி உண்டாக்காதபடி அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை ஒரே ஒரு தடவை வாசிக்கலாம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவங்க சொல்றனால உலகம் இப்படி சொல்லுதா, பயப்படாதீங்க. சொந்தங்கள் இப்படி சொல்றாங்களா, பயப்படாதீங்க. சத்துருக்கள் தூஷிக்கிறாங்களா, பயப்படாதீங்க. அதை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம். பாருங்களேன், அவர் வைராக்கியமா செய்யறார். அப்படியா சொல்றாங்க? எப்படி கர்த்தர் அப்படியே அவனை பத்தி சொல்றாங்க?
இப்ப பார் நான் என்ன செய்யறேன் பாரு, உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றி உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அதுதான் வைராக்கியம் உள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் தூஷணைகளை கேட்கிறவராய் இருக்கிறார். நம்மை பற்றி சொல்லுகிற பேசுகிற வார்த்தைகளை அவர் கேட்டு நமக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதபடி இந்த மே மாதம் முழுவதும் இந்த வாக்கு தத்தங்களை நம் கரத்தில் வைத்துக் கொள்வோம், இருதயத்தில் வைத்துக் கொள்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபித்துட்டு போகலாமா? எழுந்து நின்று இந்த ஆராதனை முடிவில் திருவிருந்து இருக்குது, அதை கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள் கலந்து கொள்ளலாம். நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தகப்பனே, வைராக்கியம் உள்ளவரே, வைராக்கியம் உள்ளவரே, வைராக்கியம் உள்ளவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எல்லா கரங்களை உயர்த்தி, எத்தனை நன்மை எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பே. கரங்களை உயர்த்தி, தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பே, தேவனே உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்லே. தெய்வமே, நான் எப்படி நன்மைகள் ஏராளம் என் வாழ்க்கையில, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாழிட கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாழிட கட்டினீர், பலத்தாழிட கட்டினீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் சேர்ந்து ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. வழக்காடுகிறவரே ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி, நன்றிப்பா. எத்தனை நன்மைகள் ராஜா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தோடு நான் போகிறேன் ராஜா. நிச்சயம் ஆண்டவரே தகப்பனே, எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவீங்கப்பா, என் காயங்களை ஆற்றுவீங்க ராஜா. இப்போதும் கேட்ட பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. தைரியமா நாங்கள் வரணும் ராஜா, உத்தம நிதானிப்போடு வரணும் ராஜா. விரக்தி இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாய் வந்து சேரணும் ராஜா. அப்படியாக எல்லார் மேலே இந்த கிருபை பெருகட்டும் தகப்பனே, எல்லார் மேலே இந்த தயவு உண்டாகட்டும் அப்பா, நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆண்டவரே நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில நடத்துங்கப்பா. ஆண்டவரே, ஆத்மாவை தேற்றி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே, சேமத்தை வரவழைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அப்படியாக நீங்க ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே ஜனத்தின் கண்களுக்கு முன்பாக, ஆண்டவரே எல்லா விதமான ஜனத்தின் கண்களுக்கு முன்பாக, புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக ராஜா எங்களுக்கு ஒரு சேமத்தை உண்டாக்கி தர போறதுக்காக நன்றிப்பா. நாங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வெக்கப்பட்டு போனோமோ, எந்தெந்த இடத்துலாம் தலை குனிந்து போனோம் என்று சொல்லுகிறோமோ, அந்த இடங்களிலே எங்களை ஆண்டவரே தலை நிமிரச் செய்யுங்க ராஜா.
ஆசீர்வதிங்கப்பா. அப்படி நீங்க செய்கிறதற்காக நன்றி தகப்பனே. சகல தேவைகளையும் சந்தித்து எங்களை வழி நடத்துங்கப்பா. சகல நன்மைகளால் எங்களை நிரப்பி நடத்துங்க ராஜா. அப்படி நீங்க செய்ய போறதுக்காக நன்றிப்பா. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.